Welcome to English with One YouTube channel. ஆங்கிலம் கற்றுக்கொள்வோருக்கு ஒரு பயனுள்ள சேனல். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. Thank you guys. இந்த வீடியோவில் நம்ம how to frame questions அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். Questions are really helpful in the conversation. So when we converse with one another, we need questions. So we are going to learn how to frame questions, and we have to follow structures to frame a questions. What is that? You have to start with auxiliary verbs. Next, subject to be followed by auxiliary verbs, verb and object. It should be like this. And what are the common auxiliary verbs? I have mentioned here. இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா ஃப்ரேமிங் கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனில் ஒரு கான்வர்சேஷனில் கொஷின்ஸ் இல்லாமல் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இது ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஃபாலோ பண்ணால் நம்ம கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு ஃப்ரேம் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு மெனி. In that we can learn yes or no type questions. அதில் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸை பார்க்குறோம். அதில் ஆக்சுவலி வெர்புக்கு அடுத்தது சப்ஜெக்ட் அடுத்தது வெர்புக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட்ஸ் வித் கொஷின் மார்க்கை வச்சு முடிக்கணும். எதெல்லாம் ஆக்சுவலி வெர்புன்றதை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் கால் யூ லேட்டர். ஸோ ஹவு கேன் வி ஃப்ரேம் கொஷின்ஸ்? வில் யூ கால் மீ லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கூட இருக்கலாம். ஷால் வி கோ டு த பார்க்? இப்போ எப்படி நம்ம இந்த கொஷின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலான்றதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆக்சுவலி வெர்பில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி வெர்ப் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை ஃபாலோ பண்ணி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ உதாரணமாக ஷல்ன்றது ஒரு ஆக்சுவலி வெர்பு, அதை ஃபாலோ பண்ணி வின்ற சப்ஜெக்ட், அதை ஃபாலோ பண்ணி வெர்ப் கோ டு, எங்கே ஆப்ஜெக்ட்ன்றது த பார்க். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எழுதினாதான் யுவர் சென்டென்சஸ் வில் பி ரைட், யுவர் கொஷின்ஸ் வில் பி ரைட். இது எது? எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். உதாரணமா இப்போ இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாருங்க. ஆன்சர் இருக்கு, என்ன இருக்கு? ஹி ஸ்டடீஸ் இன் XYZ இன்ஜினியரிங் காலேஜ். ஐ எம் ஏ டீச்சர். உஷா லேர்ன்ஸ் ஹிந்தி. ஐ வேக் அப் அட் 7 o'clock in the morning. இப்போ நம்ம சொன்ன முன்னாடி ஸ்லைட்ல என்ன கற்றுக்கிட்டோம்? அந்த ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும். இப்போ ஆனால் ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா ஆக்சிலரி வெர்பு இல்லாத பட்சத்தில் இந்த ஸ்டடீஸ் அப்படின்றது இடத்துல ஆக்சிலரி வெர்பு இல்லை, அங்கே மெயின் வெர்பு தான் இருக்கு. அப்போ இல்லாத பட்சத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம டூவையும் டஸ்ஸையும் நம்ம ஆக்சிலரி வெர்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மெயின் சென்டென்சஸ்ல ஆக்சிலரி வெர்பு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டடீஸ், அப்போ டஸ் ஹி ஸ்டடி இன் XYZ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு நம்ம கேள்வியை ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ செகண்ட் சென்டென்சஸ்ல ஐ எம் ஏ டீச்சர். இப்போ நீங்க இன்னொருத்தரை கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆம்ன்றது ஆக்சுவலி வெர்பு இருக்கு. ஆனா நம்ம யாரை கேட்க போறோம்? உன்ன அப்படின்னு கேட்கும்போது ஆர் யூ ஏ டீச்சர். அப்போ ஆக்சுவலி வெர்புன்ற ஆரும், அடுத்த சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்தது ஏ டீச்சர்ன்ற இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இப்போ எந்த சென்டென்சஸ்ல ஆக்சுவலி வெர்பு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துல டஸ் ஆர் டூ ஒன்லி இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்சஸ்க்கு மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மீதி இருக்க அந்த உஷா லேர்ன்ஸ் ஹிந்தியும் ஐ வேக்கப் அட் 7 o'clock in the morning நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. உஷா என்ன ஹிந்தி கத்துக்கிறாளா? ஆமா, உஷா ஹிந்தி கத்துக்கிறா. நீ என்ன 7 மணிக்கு காலையில எழுந்துக்கிறியா? ஆமா, நான் காலையில 7 மணிக்கு எழுந்துக்கிறேன். அது ஆன்சர் கொடுத்துருக்கோம். கொஷின்ஸ் இந்த 2 சென்டென்சஸ்க்கு நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நானே சொன்னேன் எப்படி? டஸ் ஹி ஸ்டடி இன், டஸ் ஹி ஸ்டடி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டடீஸோட டஸ் இஎஸ்ஸை நம்ம ஆல்ரெடி டஸ்ல கொண்டு வந்துட்டோம். அப்போ டஸ் ஹி ஸ்டடி இன் XYZ இன்ஜினியரிங் காலேஜ். ஆர் யூ ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த கொஸ்டினோட முடிச்சிருக்கணும். இப்போ இந்த 2 சென்டென்சஸ்க்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்க. நம்ம இப்போ ஆன்சரை ஒரு 2 secondsல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கே பார்த்துக்கலாம். ஒரு 1 second நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். He studies in XYZ இன்ஜினியரிங் காலேஜ். இந்த சென்டென்சஸ்ல நம்ம ஆக்சிலரி வெர்பு இல்லை. ஆக்சிலரி வெர்புலாம் என்னது?
is, am, are, was, வேறன்ற அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்க அந்த ஆக்சுவலி வெர்ப் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டஸ்ஸோ டூவோ போட்டுக்கலாம். ஈ ஸ்டடீஸ்ன்றது ஈன்றது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ அது கூட எஸ் சேர்க்கணுன்றது கிராமர் ரூலு. அப்போ இங்க டஸ் ஈ ஸ்டடி இன் XYZ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர் யூ ஏ டீச்சர். இங்க உஷா லேர்ன்ஸ் ஹிந்தின்றதுல டஸ் உஷா லேர்ன் ஹிந்தி. ஐ வேக்கப் அட் 7 o'clock in the morning. அப்போ என்ன பண்ணணும், ஐ வேக்கப்ன்றது நான். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கும்போது டு யூ வேக்கப் அட் 7 o'clock in the morning. ஏன்னா இந்த ஐ வேக்கப் அட் 7 o'clock in the morning என்ற சென்டென்சஸில் எந்த மெயின் வெர்ப் இருக்கு, ஆக்சிலரி வெர்ப் இல்லை. அப்போ நமக்கான ஆப்ஷன் எது, டூவோ டஸ்ஸோ. ஐ வேக்கப்ன்ற இடத்துல டூ தான் யூஸ் பண்ண முடியும், டு யூ வேக்கப். ஒருவேளை ஈ வேக்ஸ் அப் அட் 7 o'clock in the morning என்னும்போது டஸ் ஈ வேக்கப் at 7 o'clock in the morning அப்படின்னு கேட்டிருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஸ்ட்ரக்சர் தான். இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி முதல் ஸ்ட்ரக்சர் முதல் வெர்ப் என்ன, முதல் வேர்டு என்ன இருக்கணும், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஆக்சிலரி வெர்ப். அடுத்து அதை which should be followed, subject to be followed, which to be followed by subject, verb, verb-க்கு அடுத்தது ஆப்ஜெக்ட். இப்படி இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் வச்சிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம அதே இது மெயின் ஸ்ட்ரக்சர் தான், அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ உதாரணம் பாருங்க, ஷி இஸ் லேர்னிங் வீணா. இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆல்ரெடி நமக்கு ஆக்சிலரி வெர்பு இருக்கு, ஸ்ட்ரக்சர்லயே இருக்கு, அந்த சென்டென்சஸ்ல இருக்கு. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம், இஸ் ஷி லேர்னிங் வீணா, அவ்வளவுதான். இஸ் ஷி லேர்னிங் வீணா, எஸ் ஷி இஸ் லேர்னிங் வீணா. அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஆக்சிலரி வெர்பு இந்த சென்டென்சஸ்லயே இருக்கும்போது அதை எடுத்து முன்னாடி போட்டுட்டு அதை சப்ஜெக்ட் வெர்பு போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது 3 சென்டென்சஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னும் 2 secondsல நம்ம செக் பண்ணிக்கலாம். Is she learning Veena? Is teacher taking class? Is Usha talking to her friend over phone? Is Kamal teaching mathematics? ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலி வெர்பு, சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் அப்படிதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். இதுதான் எஸ்ஆர் டைப் கொஸ்டினுக்கு என்னோட எக்ஸாம்பிள். அடுத்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். I have bought a car. He has built a new home. Raghu has brought lunch for Shiva. இப்போ இந்த சென்டென்சஸ்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சிலரி வெர்ப் அங்கே இருக்கு. அந்த ஆக்சிலரி வெர்ப் சென்டென்சஸ்ல இருந்ததுன்னா நம்மளோட வேலையே என்ன, எடுத்து ஆக்சிலரி வெர்ப் முன்னாடி போட வேண்டியதுதான், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஐ ஹவ் பாட் ஏ கார். அப்போ இது யாரை கேட்க முடியும், யாராவது ஒருத்தர் கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிருப்போம், எஸ் ஐ ஹவ் பாட் ஏ கார்னு. அப்போ அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க, ஹவ் யூ பாட் ஏ கார், எஸ் ஐ ஹவ் பாட் ஏ கார். பிகாஸ் ஹாவ்ன்றது ஆல்ரெடி ஆக்சிலரி வெர்ப் எடுத்து முன்னாடி போட்டா நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 2 சென்டென்சஸ் நீங்க பண்ணுங்க. Yes. Have you bought a car? Has he built a new home? Has Raghu brought lunch for Shiva? And brought UG, HD should be there. Raghu brought UG இருந்திருக்கணும், but there is a typographical error. இப்போ அடுத்த டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அது வந்து 4th. இப்போ he has been attending to spoken English class for 3 months. They have been living in Delhi since 2010. Kamala and Vimala have been working in Srishti College for 7 years. I have been constructing a new home since 2020. இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸான சாம்பிள். இப்போ இதையும் பாருங்க, முதல்ல ஆக்சுவலி வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் நான் எழுதுறேன். Has he been attending to spoken English class for 3 months? Yes, he has been attending to spoken English class for 3 months. அப்போ ஆக்சுவலி வெர்பை முன்னாடி எடுத்து போட்டால் நம்ம we can frame the yes or no type questions. இப்போ அந்த 3த்துக்கான ஆன்சரை நீங்கள் பண்ணுங்க. நம்ம இன்னும் 2 மினிட்ஸ்ல நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க ஆன்சரு. Has he been attending to spoken English class for 3 months? Have they been living in Delhi since 2010? Have Kamala and Vimala been working in Srishti College for 7 years?
have you been constructing a new home since 2020? இப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணீங்கன்னா that is yes or no type questions. அடுத்தது simple past tense. I saw him in the market yesterday. He met Mr. Sudhir last week. Ram disliked to go to his hometown. Uma worked in XYZ Company Limited last year. Simple. இதே தான் ஆக்சிலரி வெர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆனால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட்லேயுமே இதில் ஒரு ரூல்ஸ் இருந்தது. மெயின் வெர்பு மெயின் சென்டென்சஸில் மெயின் வெர்பு மாத்திரம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூவோ டஸ்ஸோ போட்டோம். ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஆக்சுவலி வெர்பு சென்டென்சஸில் இல்லைன்னா என்ன பண்ணணும், டிட்டை யூஸ் பண்ணணும். டிட் யூ சா ஹிம் இன் த மார்க்கெட் எஸ்டர்டே எப்படி எழுத முடியும், டிட் யூ சீ ஹிம் இன் த மார்க்கெட் எஸ்டர்டே. ஐம் ரியலி சாரி, சான்றதை டிட்ன்றதை மென்ஷன் பண்ணிடவே சி போட்டிருக்கணும். டிட் யூ சீ ஹிம் இன் த மார்க்கெட் எஸ்டர்டே. அடுத்தது யூ மெட் மிஸ்டர் சுதீர் லாஸ்ட் வீக். டிட் யூ மீட் மிஸ்டர் சுதீர் லாஸ்ட் வீக். டிட் யூ மீட் மிஸ்டர் சுதீர் லாஸ்ட் வீக். டிட்ன்றது ஆக்சுவலி வெர்பு, சப்ஜெக்ட் இ, மீட்டோட மெட்டோட செகண்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மீட், மிஸ்டர் சுதீர் லாஸ்ட் வீக். இந்த ரெண்டுத்துக்கான ஆன்சரை நீங்க பண்ணுங்க, நம்ம ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். Did you see him in the market yesterday? ஏன்னா சா அதை திரும்பி எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா டிட்ன்றது ஆல்ரெடி இட் இண்டிகேட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். டிட்ன்றது எதை சொல்லுது, பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லிடவே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் போட முடியும், ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போட முடியும். டிட் யூ see him in the market yesterday? Did he meet Mr. Sudhir last week? Didn't Ram dislike to go to his hometown? Did Uma work in XYZ Company Limited last year? நிறைய படிச்சவங்க என்ன பண்றாங்க, டிட் உமா ஒர்க் அப்படின்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். டிட் உமா ஒர்க் இன் XYZ Company Limited last year. The tense past continuous tense. He was preparing for his examination. இப்போ இந்த சென்டென்ஸ் இந்த டென்ஸ்ல நமக்கு ஆல்ரெடி ஆக்சுவலி வெர்ப் இருக்கு. அப்ப நம்ம சிம்பிளா was he preparing for his examination? Yes, he was preparing for his examination. இந்த 3 சென்டென்சஸ்க்கு நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. நம்ம இப்போ உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes. Was he preparing for his examination? Was John waiting for his friend in the market? Was Raghu listening to music? Was Shyam singing Ilayaraja songs? So, in this sentence, what did we do? We started with the auxiliary verb, second subject, third verb, and the fourth one is object. So, we have to follow the format. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணி தான் சென்டென்சஸ் இப்போவுமே எழுதணும். அதுக்காக தான் நான் எல்லா டென்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். Past perfect tense. We had met our friends before 10 years. அப்ப எப்படி எழுதுவீங்க? Had you met our friends? Had you met your friends before 10 years? அப்படின்னு கேட்டிருக்கணும். Yes, we had met our friends before 10 years அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்ன பண்றீங்க, ஆக்சுவலி வெர்ப் எடுத்து முன்னாடி போடுறீங்க. வீணும் போது நம்ம கேள்வி கேட்கும்போது வேற யாராவது கேட்போம். Had you met your friends before 10 years? Yes, we had met our friends before 10 years. இப்போ அடுத்தது, had you traveled to London? Yes, I had traveled to London. Had you traveled to London? Yes, I had traveled to London அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி 2 சென்டென்சஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Yes. Had we met our friends before 10 years? Had you traveled to London? Had Usha lived in Delhi in her childhood days? Had you worked in XYZ Company Limited? Already நமக்கு ஆக்சுவலி வெர்பு சென்டென்சஸ்ல இருந்ததுன்னா எதை பத்தியும் பாதர் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்து ஃப்ரண்ட்ல எடுத்து போட்டா நமக்கு we can frame sentence, we can frame questions, yes or no type questions. அடுத்தது simple future tense. I'll come to your home tomorrow. என்ன பண்ணுவீங்க, will you come to my home tomorrow அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா yes, I'll come to your home tomorrow.
அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த 3 சென்டென்சஸும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. எஸ். Will you come to my home tomorrow? Will she travel to Bangalore next month? Will Ram study in abroad? Will Reena go to France next year? Future continuous tense. Next week this time she will be traveling to London. Tomorrow this time I will be watching television. They will be coming to the class. ஸோ இந்த 3 சென்டென்சஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருங்க எப்படி பண்ணலான்னு. நெக்ஸ்ட் வீக் திஸ் டைம் வில் ஷி பி டிராவலிங் டு லண்டன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். மீதி 2த்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. Next week this time will she be traveling to London? Tomorrow this time will you be watching television? Will they be coming to the class? அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதுவும் அதே தான். ஆக்சுவலி verb already available in sentence. சென்டென்சஸ்ல will என்ற ஆக்சுவலி verb கிடைக்கிறதால எடுத்து முன்னாடி போட்டா we are able to frame questions. Yes or no type questions. Future perfect tense. They will have built a new home next year. She will have completed her degree in 2026. Uma will have joined TCS company next year. இப்போ என்ன பண்ணலாம்? Will they have built a new home next year? அவ்வளோதான். எடுத்து முன்னாடி வில்ல போட்டிங்கன்னா you are able to frame yes or no type questions. 2த்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. Yes. Will she have completed a degree in 2026? Will Uma have joined TCS company next year? இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த டென்ஸ் எதுக்கு ஒவ்வொரு டென்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான். எதுன்னா ஆக்சுவலி வெர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி அதோட ஆப்ஜெக்டோ இல்லை காம்ப்ளிமெண்ட்டோ இருக்கணும். ஆனால் இல்லாத பட்சத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரில் சென்டென்ஸ்லேயே இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட்னா டூ டஸ்ஸை யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் பாஸ்ட்னா டிட் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்குது ஆல்ரெடி வில்லுன்ற ஆல்ரெடி இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான். எனக்கு நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா கற்றுட்டுருப்பீங்கன்னு. அதனால தான் நான் எல்லா டென்ஸுக்கும் ஒரு மாடல் சாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா கற்றுக்கோங்க. அதே மாதிரி பேசும்போது இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி நல்லா பேசுங்க. ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கோங்க. ஆங்கிலம் என்பது எளிய மொழி. அண்ட் நான் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த எக்ஸசைஸை நல்லா பண்ணிக்கிட்டு புரிஞ்சு கற்றுட்ருப்பீங்க நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ கைஸ்.